2011 முதல்ல அந்த நடிகை இவர் மீது அந்த புகாரை கொடுக்குறாங்க. ஆனால் 10 ஆண்டுகளமாக ஆட்சி செய்த அதிமுக சீமானை பாதுகாத்தது. இடையில் அந்த நடிகை மிரட்டப்பட்டு அந்த புகாரை வாபஸ் வாங்குறதாக எழுதி கொடுக்குறாங்க. வழக்க முடிக்கணும்னு சீமான் தான் போறார். 12 வாரத்தில் முடிக்க சொல்லி நீதிமன்றம் சொன்னால் காவல்துறை விசாரிச்சா தான் முடியும். அப்போ உயர்நீதிமன்றம் சொன்னதுனாலதான் காவல்துறை விசாரணைக்கு வருது. அப்ப இதுல எந்த இடத்துல திமுக அரசு இருக்கு? நான் தான் கிளிக்க சொன்னேன்னு இப்போ கைல்வெளி பேட்டி கொடுத்துருக்காங்க. அவங்க ஒரு வழக்கறிஞர் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அப்போ அவர்களுக்கே சட்டம் தெரிஞ்சிருக்கணும் முறையா. ஒரு வீட்டில் இருக்கிறோம், வாசல்ல போய் ஒட்டி இருக்கிறத படிக்க முடியாது, உள்ள கிழிச்சிட்டு வந்தா தான் நான் படிப்பேன் அப்படின்னா அது என்ன மாதிரியான மனநிலை? நீங்க அந்த கிழித்த காணொலி எல்லாம் பாருங்க, அதை நார்நாரா கிழிச்சிருப்பாங்க. அப்படி நார்நாரா கிழிச்சிட்டு எப்படி அதை படிக்க முடியும்? ஒரு பாலியல் குற்றவாளி தான் சந்திக்கிற ஒரு வழக்குக்காக விசாரணைக்கு வர்றார். அந்த இடத்துல எந்த அரசியலும் இல்லை. கண்டிப்பா நேற்றைய தினம் அவர் கொடுத்த பேட்டியே ஒரு ஒப்புதல் வாக்குமூலம். விசாரணைக்கு போயிட்டு வந்த பிறகு அவர் என்ன சொல்றாரு? ஆமா, நான் பணம் போட சொன்னேங்கிறார். அப்போ தொண்டர்களால் திரட்டப்பட்ட அந்த திரள் நிதி எங்கெல்லாம் போகுது, எதுக்கெல்லாம் செலவழிக்கப்படுதுன்னு அவங்க தான் சிந்திக்கணும். வணக்கம். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களுக்கு அவருடைய ஒரு வழக்கு, நடிகையின் வழக்கு இப்ப தற்போது தமிழகத்தினுடைய ஒரு பேசும் பொருளாக மாறி இருக்கிற நிலையில அவர் வீட்டுல சம்மன் ஒட்ட போய் அது இன்னும் ஒரு பெரிய சலசலப்பை உண்டு பண்ணியிருக்கு. அந்த சம்மன் ஒட்டுறது காவலர்கள் அத்துமீறிட்டாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை நாம் தமிழர் தரப்புல இருந்து வைக்கப்படுது. திமுக இந்த இடத்துல நாம் தமிழர் கட்சியின் தலைவராக இருக்கக்கூடிய சீமான் அவர்களுடைய பெயருக்கு களங்கம் விளைவிக்கணும்னு சொல்லியே இந்த செயல்கள் எல்லாம் செய்யறாங்க அப்படின்றதுதான் அவங்களுடைய ஒட்டுமொத்த குற்றச்சாட்டாகவே இருந்துட்டு இருக்கு. ஸோ இந்த ஒரு சிச்சுவேஷனை நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த சூழலினுடைய உங்களுடைய பார்வை என்ன? இந்த நிகழ்வுக்கு முன்பாகவும் நம்ம பேசியாகும். அதாவது இந்த வழக்கு என்பது 2011 முதல்ல அந்த நடிகை இவர் மீது அந்த புகாரை கொடுக்குறாங்க. ஆனால் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய 10 ஆண்டுகளமாக ஆட்சி செய்த அதிமுக சீமானை பாதுகாத்தது. சீமான் அதிமுகவினுடைய மறைமுக ஆதரவோடு திமுகவை நேரடியாக வெளிப்படையாக திட்டினதுனால அதிமுக அவருக்கு இந்த வழக்கில் மறைமுகமாக ஆதரிச்சது. அப்போ எந்த நடவடிக்கை எடுக்கப்படலை. அப்போ அந்த 10 ஆண்டு காலத்துக்கு பிறகு இடையில் அந்த நடிகை மிரட்டப்பட்டு அந்த புகாரை வாபஸ் வாங்குறதாக எழுதி கொடுக்குறாங்க. ஆனால் 2021 திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்த பிறகு அந்த நடிகை மீண்டும் ஒரு புகார் கொடுக்குறாங்க. அந்த மீண்டும் புகார் கொடுக்கப்பட்ட பிறகு மீண்டும் போய் அதை வாபஸ் வாங்குறாங்க. அப்போது இருந்தாலும் கூட அது அப்படியே நிற்கிது. இது எதற்காக அப்படின்னீங்கன்னா, உரிமையல் வழக்கு, அதாவது சிவில் கேஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் ஒரு புகார் கொடுப்பீங்க, புகார் வாபஸ் வாங்கி காம்ப்ரமைஸ் ஆகிடலாம். ஆனால் ஒரு குற்றவியல் வழக்கில் ஒரு கிரிமினல் குற்றம் நடந்து விட்டது அப்படின்னா பாதிக்கப்பட்டவரும் அந்த குற்றம் செஞ்சவரும் சமாதானமானாலும் அரசு அதை ஏற்றுக்கொள்ளாது. அந்த குற்றம் நடந்து விட்டது. உதாரணத்துக்கு என்னை ஒருவர் கொலை செய்து விடுகிறார். கொலை செஞ்சவன் எங்கள் குடும்பத்தை சேர்ந்தவர்கிட்ட பேசுகிறாங்க, விட்டுருங்க அப்படின்னு சொல்லி விட்டுறாங்கன்னா நடவடிக்கையை காவல்துறை எடுக்காமல் இருக்க முடியுமா? ஒரு கொலை குற்றம் நடந்திருக்கிறது, அப்போ அதற்கு நடவடிக்கை எடுத்தாக வேண்டும். அதை போலத்தான் இந்த குற்றத்தின் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த வழக்கு மீது எந்த ஒரு அப்படியே அந்த நிலையிலேயே இருக்குது. இந்த வழக்கு முடித்து வைக்கப்படாமல் அப்படியே இருந்தது. அந்த நேரத்தில் சீமான் ஒரு வழக்கு போடுறார். என் மீது இருக்கக்கூடிய இந்த வழக்கை முடிச்சு வைங்க. அதாவது ஸ்குவாஷ் பெட்டிஷன் அப்படின்னு சொல்லுவோம் நாங்கள் சட்டத்தில். அதாவது இந்த முதல் தகவல் அறிக்கை, அதாவது எஃப்ஐஆரை ஸ்குவாஷ் பண்ணுங்க, அதாவது ரத்து செய்யுங்க அப்படின்னு சீமான் போடுற வழக்கு. அது சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வருகிறது. நீதியரசர் அதை விசாரித்துட்டு என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த வழக்கில் முகாந்திரம் இருக்குது, அதாவது ஆதாரங்கள்லாம் இருக்குது, அதனால் இந்த வழக்கை ரத்து செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, இது நீண்ட காலமாக 10 வருஷத்துக்கு மேலே இந்த வழக்கு நிலுவையில் இருக்கிறதுனால இதை அடுத்த 12 வாரத்துக்குள், அதாவது 3 மாதத்துக்குள் காவல்துறை முழுமையாக விசாரித்து அறிக்கையை தாக்கல் செய்யணும் அப்படின்னு சொல்லி உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது. அப்போது உயர்நீதிமன்றம் ஏன் சொல்லிச்சு? சீமான் வழக்கு போட்டதுனால தான் சொல்லிச்சு. அப்போது உயர்நீதிமன்றம் சொன்னதுனால தான் காவல்துறை விசாரணைக்கு வருது. அப்போ இதில் எந்த இடத்துல திமுக அரசு இருக்குது? வழக்கை முடிக்க வேணும்ல சொல்லிடு. வழக்கை முடிக்கணும்னு சீமான் தான் போகிறார். அப்போ சீமான் கேட்டுக்கொண்டதற்கினாங்க தான் நீதிமன்றம் என்ன சொல்லுது? இது ரொம்ப நாளாக இருக்குது, 12 வாரத்தில் முடிங்கன்றார். 12 வாரத்தில் முடிக்க சொல்லி நீதிமன்றம் சொன்னால் காவல்துறை விசாரித்தா தான் முடியும். இரு தரப்பை விசாரித்து அவங்க அறிக்கையை கொடுக்கணும். அப்போ அதற்காக தான் போகிறாங்க. இது ஒன்று. இப்போ அடுத்து அழைப்பாணை, சம்மன்னா என்ன செய்வாங்க அப்படின்னா, இப்போ நான் என் குற்றம் சாட்டப்பட்டவன் அப்படின்னா என் வீட்டுக்கு என்னிடம் சம்மன் கொடுப்பாங்க, அழைப்பாணை கொடுப்பார்கள். நான் அதை பெற்றுக்கொண்டதாக கையெழுத்திடணும். அப்போது இயக்குனர் சீமான் அவங்க போகும்போது இல்லை. அப்போ என்ன பண்ணுறாங்க, அவங்க வீட்டில் இருக்கக்கூடியவர் யாராவது அவர் சார்பாக பெற்றுக்கொண்டு கையெழுத்திடணும். சில பேர் அப்படி அதையும் தவிர்ப்பார்கள். நான் வாங்க மாட்டேன், அவர் பேரில் தானே இருக்குது, எனக்கு தெரியாது என்று அவர் மனைவி சொல்லியிருக்கலாம்.
அப்படிப்பட்ட ஒரு சூழல் வரும்போது என்ன செய்வாங்கன்னா, நாளைக்கு எனக்கு சம்மன் வரலைன்னு சொல்லிடக்கூடாது அவங்க நீதிமன்றத்தில். அதனால் அவங்க வீட்டு முன்னாடி ஒட்டுவாங்க. இது வந்து எப்போதுமே பின்பற்றப்படக்கூடிய ஒரு நடைமுறை. இது நீங்களானோ நானாகவோ யாராக இருந்தாலும் நமக்கு ஒரு வழக்கு வருகிறது, அந்த வழக்கு தொடர்பாக நம்மை அழைக்கிறார்கள் விசாரணைக்கு அப்படின்னா, அந்த அழைப்பாணையை கொடுப்பதற்கான நடைமுறை இதுதான். நேரடியாக நம்மிடம் கொடுப்பார்கள், இல்லை நம்மை சார்ந்தவரிடம் கொடுப்பார்கள். 2 முறையிலும் அது கொடுக்கப்பட முடியவில்லை என்று சொன்னால் அந்த இல்லத்து வாயிலில் ஒட்டுவார்கள். அதன்படி ஒட்டப்பட்டது. அப்போ அந்த ஒட்டியதை கிழித்தது தான் இங்கே பிரச்சனை அடுத்து ஆரம்பிக்குது. அப்போ கிழிச்சது யார்? சீமானிடம் பணி செய்கிறவர்கள் தான் கிழிக்கிறாங்க. அப்போ சீமானிடம் பணி செய்கிறவர்கள் தான் அதை கிழிக்கிறார்கள் போது உடனடியாக அவங்க காவல்துறை வந்து அந்த கிழிச்சதை ஏன் கிழிச்சிங்கன்னு சொல்லி அவங்க இதுக்கு போகிறாங்க. அப்படி போகும்போது அங்கே இருக்கக்கூடிய அந்த சீமானிடம் வேலை செய்கிற பாதுகாவலர் வந்து அத்துமீறி காவல்துறையோடு சண்டை போடுகிறார். அவர் கையில் துப்பாக்கியும் இருக்கிறது. வேறு வழியின்றி அவர்களை கைது செய்திருக்கிறார். ஓகே சார். ஆனால் நீங்கள் இப்போ சொல்லும் பொழுது சொல்லியிருந்தீங்க சம்மன் ஒட்டுறது வந்து வாடிக்கையாகவே இப்படி தான் வந்து அது வழக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. காவலர்களுடைய மோட்டிவ் அப்படின்றப்போ அந்த இடத்துல சம்மன் ஒட்டிட்டு அவங்களுடைய பணி அந்த இடத்துல நிறைவடைஞ்சிருது, அப்போ போயிடணும் அப்படின்றதான் வந்து சொல்லக்கூடியது. அப்போது காவலர்கள் வந்து அந்த சம்மன் அவங்க கிட்ட ஒப்படைச்சதுக்கு அப்புறமா அதை கிழிக்கலாம், அது அவங்களுடைய விருப்பம் தானே. அதை ஏன் காவலர்கள் வந்து ஒரு அத்துமீறி தான் அவங்க வீட்டில் போய் விசாரணை செஞ்சாங்க அப்படின்றதான குற்றச்சாட்டாக வைக்கிறாங்க? இல்லை, இப்போ நீங்கள் அரசு என்கிட்ட கொடுக்க சொல்லி ஒரு ஆவணம் இருக்குது, அதை நான் கிழிப்பேன்னு சொல்கிறதுல என்ன நியாயம் இருக்குது? இப்போ ஊடகங்கள் செய்கிற தவறே என்ன அப்படின்னா, அவனுக்கு பேசுகிற பேச்சை நம்புகிறோம்ல, நம்பிட்டு கேள்வி கேட்குறோம்ல, அதுதான் மிகப்பெரிய தவறு. ஏன் அப்படின்னா, இப்போ ஒருத்தர் ஒட்டிடுறோம், அவங்க மனைவியே சொல்கிறாங்க நான் தான் கிழிக்க சொன்னேன்றாங்க. இது அரசு ஆவணம். நீங்கள் ஒரு அரசு அதிகாரியை பணியை செய்ய விடாமல் தடுத்ததற்கு சமம் அது. நான் தான் கிழிக்க சொன்னேன்னு இப்போ அவங்க கைல்வெளி பேட்டி கொடுத்துருக்காங்க. அவங்க ஒரு வழக்கறிஞர் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அப்போ அவர்களுக்கே சட்டம் தெரிஞ்சிருக்கணும் முறையாக. சரி, அவங்க நான் படிக்கிறதுக்காக கிழிச்சிட்டு வர சொன்னேன் அப்படின்றாங்க. இப்போ ஒரு வீட்டில் இருக்கிறோம், வாசலில் போய் ஒட்டியிருக்கிறத படிக்க முடியாது, உள்ளே கிழிச்சிட்டு வந்தால் தான் நான் படிப்பேன் அப்படின்னா அது என்ன மாதிரியான மனநிலை? அது ஒன்று. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அது நீங்கள் கிழித்தது வந்து அப்படியே கிழித்ததா இல்லை. நீங்கள் அந்த கிழித்த காணொலிகள்லாம் பாருங்கள், அதை நாராக கிழிச்சிருப்பாங்க. அப்படி நாராக கிழிச்சிட்டு எப்படி அதை படிக்க முடியும்? இல்லை சார், இப்போ சம்மன் ஒட்டிட்டுருக்காங்க அப்படின்னா அதை அவங்க சொல்கிற மாதிரி படிக்கிறதுக்காக கிழிக்கிறோம் அப்படின்ற மாதிரியே அவங்க சொல்லியிருந்தாலும் சரி, இல்லை அந்த 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 இடத்துல என்ன ஒட்டியிருக்காங்கன்றது எங்களுக்கு தெரியும் அப்படின்றதுனாலேயே கூட அவங்க கிழிக்க தானே செய்வாங்க. அதுக்கு அடுத்தபடியாக அதை தானே செய்வாங்க. கிழிக்க கூடாதுங்கிறதா சட்டம். எப்போ வரைக்கும் கிழிக்க கூடாது அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்கு? அதான் நீங்கள் என்னைக்கு விசாரணைக்கு வரீங்களோ அன்னைக்கு வரைக்கும் அது வந்து இருக்கணும்ல. இப்போ உதாரணத்திற்கு சீமான் வீட்டில் இல்லை, வெளியில் இருக்கார். சீமான் வருவதற்குள்ளாக கிழிச்சிடுறீங்க. இது எல்லாமே விதிமுறையில இருக்கா சார்? இந்த மாதிரி கிழிக்க கூடவே அப்படின்ற மாதிரி சம்மனை வந்து கிழிக்க கூடாது, கிழிக்க கூடாது. ஏன்னா இப்போ எனக்கு சம்மன் வருதுங்க, இப்போ சீமானுக்கு சம்மன் வருது, அன்றைய தினம் அவர் இங்கே இல்லை, வெளியூரில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. வெளியூரில் இருந்ததா சொன்னார், ஓசூரில் இருந்தார், அன்னைக்கு பேட்டியெல்லாம் கொடுத்தாரு. அப்போ அவர் ஓசூரில் இருந்து வீட்டுக்கு வரதுக்குள்ளே அது கிழிக்கப்பட்டுருச்சுன்னா, நான் சம்மன் ஓட்டுனது எனக்கு தெரியாதுன்னு சொன்னார்னா என்ன செய்வீங்க? சரி, இப்போ சம்மன் வாங்கக்கூடிய அந்த குற்றவாளியாக சொல்லப்படக்கூடியவர் வந்து விசாரணைக்கு வர வேண்டியவர் வந்து அந்த இடத்துல இல்லை அப்படின்றப்போ அவர் தரப்புல வேற ஒருவர் வாங்கலாம் அப்படின்றது தானே சொல்லியிருந்தீங்க. அப்போ அந்த இடத்துல அவருடைய மனைவி கயல்வெளி அவங்க கிட்ட வந்து அப்ரோச் பண்ணவே இல்லை காவலர்கள், நேரடியாக இந்த மாதிரி செஞ்சுட்டாங்கன்றதான் அவங்க பத்திரிகையாளர்கள் கிட்ட சொல்றது. காவல்துறை என்ன சொல்லிச்சுன்னா அவங்க வாங்க மறுத்துட்டாங்கன்னு சொன்னாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, நீங்கள் அதன் பிறகு நடந்த போது சாரின்னு அவங்களே வந்து வெளியில் கேட்குறாங்க காவல்துறையிட்ட. அந்த காணொலியே பார்த்துருப்பீங்க நீங்களே. தன் மீது தவறு இல்லைன்னா அவங்க வந்து மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? இல்லை சார், அவங்கள பிடிச்சிட்டு போகிறப்போ சாரி அப்படின்னு சொல்லும் போதுமே காவலர்கள் வந்து அதை கேலி செய்கிற வகையிலையுமே அந்த ஆடியோ நம்மளால கேட்க முடிஞ்சது இல்லையா? அப்போ அதை காவலர்களுடைய அத்துமீறல் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாமா? அதாவது ஒரு காவலர் தன்னுடைய பணிக்கு போகிறாருங்க, அந்த காவலருக்கு என்ன அச்சுறுத்தல் அங்கே நேர்ந்தாலும் அவர் வந்து பொறுமையாக தான் இருக்கணுன்ற எதிர்பார்க்க முடியாதுல்ல. இப்போ அவரும் ஒரு மனிதன் தானே, அந்த காவலருக்குன்னு தன்னை இது இருக்குது, அவர் தன்னை காத்து கொள்ள வேண்டும். இப்போ ஒன்றும் இல்லை, நீ திருப்பி என்ன பேசுகிறோன்னா, அந்த வேலையை செய்தவர் கையில் துப்பாக்கி இருக்குது. ஒரு நிமிஷம் அங்கே என்ன வேணாலும் நடந்திருக்கலாம். காவல்துறையை நோக்கி அவர் சுற்றிருந்தால் என்ன நடக்கும்? அதை பேசுவதற்கு ஒரு ஊடகம் இல்லை. ஒரு பாலியல் குற்றவாளியோட மீதான அவரை பாதுகாக்கும் விதமாக அவருக்கு இது நேர்ந்துருச்சு, அவர் மனைவி இப்படி சொன்னாங்களே அப்படி சொன்னாங்களேன்னு தான் ஊடகங்கள் கேள்வியை முன்வைக்குது. இது ஒரு ஊடக அறம் என்னங்கிறதே முதல் நம்ம யோசிக்கணும். இல்லை சார், ஊடகங்கள் இருதரப்பும் பார்க்க வேண்டிய இது இருக்குல்ல சார், இருதரப்பும் பார்க்க வேண்டியது இருக்கு. ஆனால் அப்படிப்பட்ட கேள்வி எங்கும் முன்வைத்ததாக தெரியலையே. இப்போ நீங்கள் ஒரு சீமானையோ இல்லை சீமானை நோக்கியோ அவர் மனைவியை நோக்கியோ எதற்காக அந்த காவலர் வந்து துப்பாக்கி கையில் வச்சிருக்காரு, அவர் ஏன் காவலரை தாக்குறாரு அப்படிங்கிறத யாருமே கேட்கல. சரிங்களா? பெருமளவு கேள்விகள் இதை மாதிரி தான் கேட்கப்படுது. தவறும் இல்லை, ஏன்னா இது ஒரு மனித உரிமை மீறல்னு கொண்டு வரலாம். ஆனால் அதையே சொல்லி எல்லாரும் எல்லா நேரம் தப்பிக்க முடியாது. அப்படிங்கிறதுனால வேறு வழி இல்லை. இப்போ நம்ம அந்த ஏன் ஒட்டப்பட்டது, ஏன் கிழிக்கப்பட்டது, இப்போ நாளைக்கு அவங்க சட்டத்தின் பால் எப்படி சொல்லி தப்பிக்கலாம்? அழைப்பாணை ஒட்டப்பட்ட விஷயமே
சீமானுக்கு தெரியாதுன்னு கூட ஒரு நாளைக்கு சொல்லிடலாம். அழைப்பானை ஒட்டிட்டு அதை வீடியோ எடுத்து அதுக்கான ஆதாரங்கள் இருக்கு, தெரியாதுன்னு சொல்ல முடியாது இல்லையா சார்? ஏன்னா அதுக்கான ஆதாரங்கள் இருக்கு. அப்போ அப்படி இருக்கிறப்போ அழைப்பானை ஒட்டினதுக்கு அப்புறமா அது எங்களுக்கு தெரியும், அழைப்பானை வந்திருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா அதை கிளிக்க தானே செய்வாங்க. அதை காவல்துறை போய் அதை சம்பந்தப்பட்ட கிளிக்கணும் செய்வாங்கிறது எந்த சட்டமும் இல்லைங்க. கிளிக்கணும்னு என்ன அவசியம் இருக்கு? கிளிக்க கூடாது, அது எப்பவுமே ஆமா, அது வந்து அரசோட ஆவணம் தானே. அரசு ஆவணம் உங்களுக்கு இல்லை, நீங்க முதல்ல வாங்கி வீட்டுக்குள்ள வச்சிருங்க. இப்போ உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் அழைப்பு நீங்கள் வாங்கலை, வெளியே ஒட்டியிருக்காங்க. அப்போ ஒட்டப்பட்டிருக்குன்னா நீங்கள் கிழிச்சிங்கன்னா அதை ஏன் வாங்கலைங்கிற கேள்வி வரும். இப்போ வாங்காத ஒருவருக்கு அதை கிழிப்பதற்கான இதே இல்லைன்றோம். இது வந்து விதிமுறையிலே கிடையாது. கண்டிப்பாக அது இருந்ததுன்னா நீங்க ஒரு அரசு ஆவணத்தை சேதப்படுத்துவதாகத்தான் பொருள். ஓகே சார். அதே மாதிரி நேற்றைக்கு விசாரணைக்கு வரும்பொழுதும் கூட அந்த இடத்துல அவ்வளோ தொண்டர்கள் வந்துட்டு திமுக அரசை அத்துமீறுறாங்க, அவங்க வந்து காவலர்கள் மூலம் தடியடி நடத்துறாங்க, நாம் தமிழர் கட்சியே ஒடுக்க பார்க்குறாங்க அப்படின்னு பல விமர்சனங்களையும் பல குற்றச்சாட்டுகளையும் பத்திரிகையாளர்கள் கிட்ட வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி வீரப்பன் அவர்களுடைய மகளும் வந்து அந்த இடத்துல வந்து நிராகரிக்கப்பட்டாங்கன்னு சொல்லி அவங்களுடைய ஒரு விஷயத்தையுமே அந்த இடத்துல பதிவு பண்ணியிருந்தாங்க. அந்த ஒரு நிகழ்வை குறித்து உங்களுடைய பார்வை என்ன சார்? சிம்பிள்ங்க. ஒரு பாலியல் குற்றவாளி தான் சந்திக்கிற ஒரு வழக்குக்காக விசாரணைக்கு வர்றார். அந்த இடத்துல எந்த அரசியலும் இல்லை. தனிப்பட்ட முறையில் அந்த குற்றம் சாட்டப்பட்டவர் விசாரணைக்கு வரணும். உங்கள் மீது எல்லா தரப்பு உங்கள் மேலே எல்லா நியாயமும் இருக்குன்னா அதை நீங்கள் காவல்துறையிட்ட எடுத்து சொல்லுவீங்க. காவல்துறை உங்களுக்கு மேல் தீர்ப்பு எழுத போவதில்லை. காவல்துறை ஒரு அறிக்கையை நீதிமன்றத்தில் கொடுக்கும். நீதிமன்றத்தில் தான் வழக்கு விசாரணை நடக்கும். அங்கு வந்து மறுபடியும் வந்து உங்கள் தரப்பு நியாயத்தை நீங்கள் சொல்லலாம் நீதிமன்றத்தில். அதன் பிறகுதான் தீர்ப்பு என்பது வரப்போகுது. ஆனால் அதற்கு பதிலாக இவர் எப்படின்னா தன் மீதான பாலியல் வழக்கை ஏதோ தான் புரட்சி செய்ததாக காட்டிக்கொண்டு இங்கே ஒரு டிராமாவை ஏற்படுத்துகிறாங்க. முழுக்க முழுக்க அதை அரசியலாக்குவது திமுக அல்ல. அவர் வந்து இது அதாவது தன் மீதான வழக்கு ஒரு பாலியல் வழக்கு அப்படிங்கிறத தாண்டி அவர் வந்து ஏதோ ஒரு இப்போ நம்ம மக்களுக்கு போராடி சிறைக்கு போன மாதிரியும் அதை போன்ற அவ்வளவு தோழர்கள் நீங்கள் இவ்வளோ தொண்டர்கள் வாங்கன்னு வெளிப்படையாக அந்த கட்சியினுடைய தலைமையகம் அழைக்காது. எதற்காக அவங்க போகணும்? கட்சிக்கான போராட்டமா இல்லை தமிழர் உரிமைக்கான போராட்டமா? கிடையாது. அவர்கள் தலைவருடைய தனிப்பட்ட வழக்கு, பாலியல் வழக்கு. அதற்கு எதற்காக தொண்டர்கள் அவ்வளோ பேர் திரளணும்? அவங்க எல்லாரையும் உள்ள விட வேண்டிய அவசியம் இல்லையே. இப்போ காவல்துறை தடுக்க தானே செய்யும். இல்லை நிறைய காவலர்கள் போயிடுறாங்க, நிறைய பேர் தொண்டர்கள் அங்கே அனுமதிக்கப்படுறாங்க. காவல் நிலையம் தாக்கப்பட்டால் யார் பொறுப்பு? அப்போ ஒரு குறிப்பிட்ட பாதுகாப்பு அம்சத்துக்காக ஒரு குறிப்பிட்ட இடைவெளிக்குள்ள இந்த இடத்துக்கு மேலே தாண்டி யாரும் வரக்கூடாதுன்ற தடுப்பு ஏற்படுத்தத்தான் செய்வார்கள். சார், தொண்டர்கள் வந்து அத்தனை பேர் கூடியிருக்கிறாங்க. இது வந்து சீமானவர்களுடைய தனிப்பட்ட வழக்கு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கும் பொழுது தொண்டர்கள் போறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த புரிதல் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக. அந்த கட்சி தொண்டர்களை பொறுத்தளவில் அரசியல் புரிதலோ கொள்கை புரிதலோ எதுவுமே இல்லாதவர்களாகத்தான் தெரிகிறார். அதனால தான் அவங்க தொடர்ச்சியாக வந்து இருக்காங்க. அந்த கட்சியில் நிறைய பேர் வெளியேறிக்கிட்டு இருக்காங்க. பெரியாரை பற்றி சமீபத்தில் சீமானவர்கள் வந்து ரொம்ப தரக்குறைவாக விமர்சனம் செஞ்சாரு. அந்த ஒரு வழக்குல அந்த ஒரு விஷயத்துல வந்து திமுகவால எந்த நடவடிக்கையும் அவங்க எடுக்காம இருந்து இந்த ஒரு வழக்குல சீமானவர்கள் மீது ஒரு அவப்பெயரை உண்டு பண்ணி அவரை கைது செஞ்சிடணும் அப்படின்றதான் திமுக இதுதான் செய்யறாங்கன்றதான் நாம் தமிழர் கட்சியினுடைய குற்றச்சாட்டாவே இருக்கு. இந்த ஒரு குற்றச்சாட்டை இவர் அவர்களுடைய அந்த ஒரு விஷயத்தை வைத்து இந்த குற்றச்சாட்டை வைக்கிறாங்களே, அதை எப்படி பாக்குறீங்க? அதான் சொல்றேன். தவறை அவர் செய்து விட்டு அவர் அடுத்தவனை பத்தி அவர் என்ன வேணாலும் பேசலாம். ஆனால் உண்மை அது அல்ல. அதான் நான் முதல்லயே விளக்கமா சொல்லிட்டேன். அவர் மீதான வழக்கை அந்த வழக்கை ரத்து செய்ய சொல்லி அவர் தான் கோர்ட்டுக்கு போறார். வழக்கை ரத்து செய்ய முடியாதுன்னு கோர்ட்டு தான் சொல்லுது. இன்னும் அந்த தீர்ப்பு 13 பக்க தீர்ப்புல அவர் மீதான குற்றச்சாட்டுகள் அனைத்துக்கும் ஆதாரம் இருக்குன்னு நீதியரசரே சொல்லியிருக்காரு. அதாவது இந்த 10 ஆண்டு காலமும் அரசியல் அழுத்தத்தின் காரணமாக அந்த புகார் மீது நடவடிக்கை எடுக்கப்படலைன்ற வார்த்தை அதில் இருக்குது. அப்போ 10 ஆண்டு காலமாக அதிமுக ஆட்சியோடு இவர் தொடர்பில் இருந்தார். திமுகவை இவர் திட்டியதே அதிமுகவுக்காகத்தான். அதன் காரணமாக தான் இந்த வழக்கை வந்து அவர் வந்து கிடப்பில் வச்சிருந்தாருங்கிறத அந்த நீதியரசருடைய அந்த வார்த்தையிலேயே புரிஞ்சுக்க முடியும். அதே போல் அவர் தரப்பில் வாதிட்ட மூத்த வழக்கறிஞர் ஜான் சத்தியன் என்பவர் தான் அவருக்கு அந்த வழக்கில் வாதிடுறாரு. அவர் என்ன சொல்கிறாரு? இட் வாஸ் அமிக்கபிளி செட்டில்டு பிட்வீன் போத் த பார்ட்டிஸ்ன்ற வார்த்தை சொல்கிறார். அமிக்கபிளி செட்டில்டுனா உங்களுக்குள்ள செட்டில்மெண்ட் முடிகிறதுக்கான வழக்கு இல்லை அந்த வழக்கு. அதை தான் நீதியரசர் சொல்கிறார். இப்போ நான் முன்னர் சொன்ன மாதிரி உங்களுக்கு எனக்கு ஒரு பண பிரச்சனை இருக்குது, நீங்கள் 10 லட்ச ரூபா எனக்கு தரணும். ஆனால் வந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இல்லை 5 லட்ச ரூபா தான் தர முடியுன்றீங்க. இதை நம்ம அமிக்கபிளாக வெளியே செட்டில் பண்ணிக்கலாம். 5 லட்சம் இல்லை 2க்கு நடுவில் ஒரு 7 லட்சம் கொடுங்க, இந்த வழக்கெல்லாம் முடிச்சுக்குவோம், நம்ம செட்டில் பண்ணிக்கலாம். இல்லை ஏன் உங்கள் இடம் ஒரு 10 சென்ட்டை வந்து நான் ஆக்கிரமிச்சிருக்கேன் பக்கத்து வீட்டுக்காரன், இப்போ உங்களுக்கு எனக்கு பிரச்சனை வருது, ஒரு 5 சென்ட்டை விட்டு கொடுத்து கேஸை முடிச்சுக்கலாம். ஆனால் இது அப்படி அல்ல. குற்றவியல் நடைமுறை சட்டம் பிரிவு 376 பயன்படுத்தி, அதாவது ஒரு பெண்ணை பாலியல் ரீதியாக துன்புறுத்திய பாலியல் வன்புணர்வு செய்ததற்கான குற்றப்பிரிவு, அந்த குற்றப்பிரிவு இருக்கிற வழக்கில் நீங்கள் போத் த பார்ட்டிஸ்
செட்டில் அமைக்கபிளி செட்டில்டு அப்படிங்கிறது பொருந்தவே பொருந்தாதுன்னு நீதியரசர் சொல்லியிருக்காரு. இது சொசைட்டல் பிரச்சனையாக மாறிடும் அப்படின்னு சொல்ல வரீங்களா? சொசைட்டி பிரச்சனை இல்லைம்மா, குற்றம் அப்படின்னு நடந்துட்டாலே அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து சமரசத்துக்கே வழி இல்லை. இப்போ இந்த வழக்கே எப்படி நடக்கும், அதாவது பொதுவாக குற்றவியல் வழக்கே எப்படி நடக்கும் அப்படின்னா, அரசுக்கும் குற்றம் சாட்டப்பட்டவருக்கும் தான் வழக்கே நடக்கும். புகார்தாரர் வந்து புகாரோட முடிச்சுக்குவாங்க. நீங்கள் புகார்தாரர் சமாதானம் ஆனாலும் இங்கு வழக்கு முடியாது. ஓகே சார், அதுதான் நடைமுறை. அதாவது உரிமையியல் வழக்குனா தான் புகார்தாரர் வர்சஸ் புகார்தாரர்னு இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு வழக்கோட பெயரை பாருங்கள், நீங்கள் உயர்நீதிமன்றத்தில் சிவில் வழக்குனா இப்போ வைரமுத்து வர்சஸ் திரு அப்படின்னு இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் இது வந்து குற்றவியல் வழக்காக இருந்தால் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் வர்சஸ் சீமான் அப்படின்னு இருக்கும். ஆரம்பத்தில் நடிகை வந்து வழக்கு பதிவு பண்ணும் பொழுது அவங்க வந்து இந்த மாதிரி திருமணம் செஞ்சுட்டோம் அந்த மாதிரி எல்லாம் போடவே இல்லை. பிற்பாடு தான் வந்து இந்த மாதிரியான வழக்குகள்லாம் புனையப்பட்டது. அதுவும் திமுக அரசு தான் பண்ணுறாங்க. 16 வயது சிறுமியையா நான் போய் இந்த மாதிரிலாம் பண்ணேன், அவங்க விருப்பப்பட்டு தானே என் கூட இருந்தாங்க. இந்த மாதிரி பல விஷயங்களை பத்திரிகையாளர்கள் முன்னாடி சீமான் அவர்கள் கேள்வியாக எழுப்பியிருக்கிறாரு. அதை எப்படி பார்க்குறீங்க சார்? இந்த கேள்வியெல்லாம் அவர் எப்போ இருந்து எழுப்புறாரு, எத்தனை நாளாக எழுப்புறாருன்னு கேளுங்க. நீங்களே ஒரு ஊடகவியலாளர், இதற்கு முன்னாள் சீமான் இதே வழக்கை பற்றி என்னெல்லாம் சொன்னார். இந்த நடிகை எனக்கு தெரியவே தெரியாதுன்னார். முதல்ல 2-3 தினங்களுக்கு முன்னால் என்ன சொன்னார்னா, இவங்களோட எனக்கு பழக்கம் இருக்குன்னாரு. அடுத்து வந்து எனக்கு யாருன்னு தெரியாது, அவங்க வந்து குரல் செய்தி போடுவாங்க, நான் தம்பிகள்கிட்ட சொல்லி பணம் கொடுக்க சொன்னேன், மாதம் 50,000 கொடுக்க சொன்னேன்னு ஒரு 2 நாள் முன்னாடி சொன்னார். நேற்றைய தினம்தான் முழுமையாக என்ன சொல்லியிருக்கார், நேற்றைய தினம் காலையில் ஒரு பேட்டி கொடுத்தார். சுற்றி மகளிர் வச்சுக்கிட்டு ஒரு பேட்டி கொடுத்தார். அதில் தான் இதெல்லாம் சொல்கிறார். நான் என்ன சின்ன பொண்ணையை அது பண்ணிட்டேன் வச்சுட்டேன் அப்படின்லாம் சொன்னார். அப்போது இத்தனை நாள் யாரென்றே தெரியாது, இவங்களோட எனக்கு பழக்கம் இல்லைன்னு சொல்லிட்டு இப்போது வந்து நாங்கள் விரும்பித்தான் இதாக இருந்தோம் அப்படிங்கிற அளவுக்கு நேற்று இரவு காவல்துறை விசாரணைக்கு போயிட்டு வந்து வெளியே கொடுக்கும் பொழுது நாங்கள் விரும்பித்தானே இருந்தோன்ற அளவுக்கு சொல்லிட்டார். கிட்டத்தட்ட இது சீமானுடைய ஒப்புதல் வாக்குமூலம் தான். இதற்கு மேலே இதை வந்து நம்ம பேச வேண்டாம், சீமான் தன்னுடைய வாயிலிருந்து உண்மையை சொல்லிவிட்டார். சார், அதே மாதிரி அவர் வீட்டுக்கு வந்து போனது வந்து நீலாங்கரையினுடைய காவலர்கள் தான் போனாங்க. அதுக்கான அவசியம் எங்கிருந்து வந்தது? காவலர்கள் சம்மன் அனுப்பிய காவலர்கள் வேறு ஒருவர்கள், ஆனால் போய் விசாரணைக்கு போனது வந்து நீலாங்கரையிலிருந்து போனாங்க. அப்போ இந்த இடத்துல வந்து அரசாங்கத்தினுடைய ஒரு அழுத்தம் இருக்கோ, காவலர்களை வைத்து அங்க இடத்துல வந்து இப்படி பண்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்களே. அதாவது பார்த்தீங்கன்னா, இந்த வழக்கு வந்து நடந்தபோது அவர் வந்து குற்றம் வந்து புகார் அளிக்கப்பட்ட போது அவர் வளசரவாக்கத்தில் இருந்தார். இப்போ இந்த வழக்கு வந்து வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் இருக்குது. இப்போ வந்து அவர் நீலாங்கரையில் போய் குடியிருக்கார். பொதுவாக வளசரவாக்கம் காவல்துறை போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் அவர் வந்து ஒரு செல்வாக்கு மிக்க ஒரு தலைவர், ஒரு கட்சி ஆட்கள்லாம் இருக்காங்க. போகிற இடத்துல ஏதாவது ஒரு கைகலப்பு நடக்குதுன்னா அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் போலீஸுக்கு தகவல் கொடுக்காம ஏன் போனீங்கன்ற ஒரு கேள்வி வரும். அது இவர் வழக்கு இல்லை, யாராக இருந்தாலும் தான். இப்போ ஒரு வழக்குக்கு நீங்கள் இங்கேருந்து சேலத்துக்கு போவாங்க, கோயம்புத்தூருக்கு ஒரு குற்றவாளி பிடிக்க போவாங்க. அப்போது வந்து எப்போதுமே அந்த எங்கே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறதோ அந்த காவல்துறை இப்போது குற்றம் சாட்டப்பட்டவர் எந்த காவல் நிலைய எல்லைக்குள் வசிக்கிறாரோ அந்த காவல் நிலையத்துக்கு தகவல் சொல்லிவிட்டு அவர்களோடு சேர்ந்தான் போவார். ஓகே சார், இதுதான் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் சீமான் அவர்களும் எழுப்பக்கூடிய ஒரு கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெண் விருப்பப்பட்டு தான் அவங்க கூட வந்து அந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறாங்க அப்படின்றப்போ இதை எப்படி நீங்க பாலியல் ரீதியாக அத்துமீறல், இது வந்து ஒரு ரேப் கேஸ் அப்படின்னு சொல்லி நீங்க எப்படி இதை சொல்றீங்க அப்படின்ற மாதிரியான அந்த செக்ஷன் கீழே நீங்க எப்படி இதை வந்து கொண்டு வரீங்க, இந்த மாதிரியான கேள்விகளும் எழுப்புறாரு இல்லையா? அதுக்கு என்ன பதில்? இந்த கேள்விகளை ஏன் ஒரு மக்கள் மன்றத்தில் எழுப்புறாருன்னா கேள்வி வழக்கை சந்திக்க வேண்டியதானே. இப்போ இந்த கேள்வி வந்து அவர் இத்தனை காலம் ஏன் இந்த 10 ஆண்டுகளாக இந்த வழக்கை இழுத்தார் அவர்? இப்போ இவர் பேசக்கூடிய எல்லா கேள்விகளையும் அவர் நீதிமன்றத்தில் முன்வைத்து அவர் வழக்கிலிருந்து விடுதலையாகி வெளியே வரலாம்ல. அவர் பக்கம் நியாயமே இருக்கட்டும், இவர் சொல்கிற எல்லாமே சரி, என்ன விரும்பி தான் அவங்க ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாங்க, அதை கோர்ட்டில் ப்ரூவ் பண்ணிட்டு வாங்க வெளியே வாங்க. வழக்கை சந்திக்காமல் ஏன் தவிர்க்கிறீர்கள் என்பது கேள்வி. வழக்கை சந்திப்பதற்கு பதிலாக அந்த பழியெல்லாம் ஏன் திமுக மேலே போடுறீங்கன்றதான் கேள்வி. ஓகே சார், அதே மாதிரி இந்த ஒரு வழக்கினுடைய இறுதிக்கட்டமாக சீமான் அவர்கள் வந்து கைது செய்யப்படுவார், இது வந்து பாலியல் ரீதியான ஒரு வழக்கு அப்படின்றதுனால கைது செய்யறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படின்ற மாதிரியான சில கருத்துக்களும் நம்மளால பார்க்க முடியுது. இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா? சீமான் அவர்கள் வந்து கைது செய்யப்படுவாரா? அதாவதுங்க, சீமான் கைது செய்யப்பட வேண்டி இருந்தால், சீமானை கைது செய்ய வேண்டும் என்று திமுக அரசு நினைத்தால் சீமானை தினம் தினம் கைது செய்யலாம். ஏன்னா அந்த அளவுக்கு தான் அவருடைய ஒவ்வொரு பேச்சும் இருக்கிறது. ஒவ்வொரு பேச்சுக்கும் ஒரு சட்டப்பிரிவு, கண்டிப்பாக தண்டனைக்குரிய சட்டப்பிரிவுக்கின் கீழ் குற்றமாகத்தான் அவர் பேசுகிறார். நேற்றைய தினம் இப்போ நீங்கள் இந்த பாலியல் வழக்கு இருக்கு இல்லையா, இந்த வழக்கில் அவர் கண்டிப்பாக நேற்றைய தினம் அவர் கொடுத்த பேட்டியே ஒரு ஒப்புதல் வாக்குமூலம், அதுவே கன்விக்ஷன் ஸ்டேட்மெண்ட். நான் ஒத்துக்கிறேன், ஆமாம் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தேன்னு சொல்கிறாரு. அப்போது அதை ஏன் இத்தனை நாள் மறுத்தாருங்கிறது முதல் கேள்வி. அப்போ நீங்கள் புகார் கொடுக்கும்போது ஏன் சொல்லலை?
இப்போ புகார் கொடுக்கும் பொழுது அவர் புகார் கொடுக்கும்போது தெரியலேன்னு சொன்ன ஆள் இப்போ நேற்று விசாரணைக்கு போயிட்டு வந்த பிறகு அவர் என்ன சொல்கிறாரு, ஆமாம் நான் பழக்கம் இருந்தேன்றார், பணம் போட சொன்னேங்கிறார். அப்போது தொண்டர்களால் திரட்டப்பட்ட அந்த திரள் நிதி எங்கெல்லாம் போகுது, எதுக்கெல்லாம் செலவழிக்கப்படுதுன்னு அவங்க தான் சிந்திக்கணும். அந்த கட்சியினோட தொண்டர்கள் தான் சிந்திக்கணும், தலைவரோட என்னென்ன செலவுக்கெல்லாம் பணம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. ஒன்று. இப்போ அடுத்து வந்து அதன் கீழ் கண்டிப்பாக அவர் தண்டிக்கப்பட போகிறார், அதில் எந்த மாற்றமும் இல்லை. அடுத்து இப்போ நேற்றைய தினம் பேசினார் பார்த்தீங்களா ஒரு பேச்சு, அதாவது நான் என்ன சின்ன பிள்ளைவா கூட்டிகிட்டு வந்துட்டேன், விரும்பி அவங்க தானே, அவங்க நடிகை தானே என்கிற தொழிலெல்லாம் அவர் பேசியிருக்கிறார். இப்போ இதுக்கு வந்து பொதுவாக ஒரு வழக்கு வந்து நீதிமன்றத்தில் இருக்கும் பொழுது முன்னுதாரண வழக்குகளை சொல்லித்தான் வாதிடுவாங்க. இப்போ எஸ்வி சேகர் இப்படி தான் வந்து பெண் பத்திரிகையாளர்களை பற்றி மோசமாக பேசி இன்றைக்கி அதில் அவர் வந்து குற்றம் நிரூபிக்கப்பட்டு சிறை தண்டனை அறிவிக்கப்பட்டிருக்கிறது அவருக்கு. இப்போ அந்த சிறை தண்டனை வந்து இப்போ மேல்முறையீட்டினால தான் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. அப்போது பெண் பத்திரிகையாளர்களை பொதுமையாக பேசி எல்லாரும் மோசமானவங்க, அப்படித்தானே அவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கிது, இந்த மாதிரியெல்லாம் அவர் பேசினார். இதே தான் அப்படியே ஒரு நடிகையை பற்றி பேசிய சீமானுக்கும் பொருந்தும். அது மட்டுமே ஒரு தனி வழக்கை எடுத்தீங்கன்னா அதில் அவர் தண்டனைக்குரிய குற்றவாளி. அதே போல் இப்போ நீங்கள் முதல்ல கேட்டீங்க பெரியாரை பற்றியெல்லாம் பேசினாரே அதனால தான் நீங்கள் கைது பண்ணுறீங்களா அப்படின்னு. பெரியாரை பற்றி அவர் பேசியதற்கு தனியாக வழக்குகள் தொடுக்கப்பட்டிருக்கிறது, அதையும் அவர் சந்திச்சு தான் ஆகணும். அப்போ அந்த வழக்குக்கு ஒரு முன்னுதாரண வழக்கு இருக்குது. திரிபுராவில் லெனின் சிலை உடைக்கப்பட்டது போல் இங்கேயும் ஈவேராவின் சிலை உடைக்கப்படும் அப்படின்னு சொன்ன ட்விட்டில் பதிவு போட்ட ஹச் ராஜாவுக்கு இன்றைக்கு தண்டனை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அவரும் மேல்முறையீடு போயிருக்கிறதுனால தான் இன்றைக்கி வெளியில் இருக்கார். அது வந்து பெரியார் குறித்து பேசுகிற சீமான் பேசுகிற அனைத்துக்கும் பொருந்தும். அக்கட்சியினுடைய இளைஞர் பாசறை செயலாளர் இடும்பாவனம் கார்த்தி வந்து பெரியார் சிலை உடைப்போன்னு பேசினார் தொலைக்காட்சி விவாதத்திலே. அப்போ இது எல்லாமே வந்து அவங்களுக்கு பொருந்தும். இப்போது கூட மதுரை சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளை வந்து சீமானுடைய பேச்சுக்கள் பதட்டத்துக்குரியதாக இருக்கிறது, நாட்டிலே பதட்டத்தை ஏற்படுத்துவதாக இருக்கிறது என்று நீதியரசரை கருத்து சொல்லியிருக்கிறார். ஆனால் திமுக வெறுமனே இது வந்து அவங்க சும்மா கைது செய்ய விரும்பலை. கைது செய்தால் இப்போது வந்து நீங்கள் கோர்ட்டு சொல்லி நடக்கக்கூடிய ஒரு விசாரணையே திமுக வந்து அரசியல் செய்வதை போல் அவர் காட்டிக் கொண்டிருக்கிறார். ஆனால் திமுக வந்து காத்திருக்கிறது. திமுக எதுவும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, முறையாக நீதிமன்றத்தின் மூலமே சீமான் தண்டிக்கப்படுவார். ஓகே சார், இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து பத்திரிகையாளர்கள் முன்னாடி நேற்று பேசியிருந்தாரு. அதே மாதிரி திமுகவுக்கு சவால் விடுக்கிற வகையிலையும் வந்து சில கேள்விகளை வச்சிருந்தாரு. திமுக அரசால வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் எல்லா தொகுதிகளையும், தமிழகத்தில் உள்ள எல்லா தொகுதிகள்லையும் தனித்து நின்று போட்டியிட்டு வெற்றி பெற முடியுமா? எந்த ஒரு பணமும் கொடுக்காம மக்களுக்கு என்ன நற்பணிகள் செஞ்சாங்களோ அதை சொல்லி மட்டுமே வாக்கு சேகரித்து வெற்றி பெற முடியுமா? நான் வந்து இது வரைக்கும் அப்படிதான் வந்து போட்டி போட்டு நாம் தமிழர் கட்சி இப்போ மாநில அளவில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா மாத்திருக்கேன், இது திமுகவில் இப்போ இருக்கிற நடைமுறையில செய்ய முடியுமா அப்படின்ற மாதிரியான பல சவால்கள் எல்லாம் விட்டுருக்கிறாரு. அதை பத்தி உங்களுடைய பார்வை? பேரறிஞர் அண்ணா சொல்லுவார், சாலையோரத்தில் வேலையற்றதின் நெஞ்சில் விபரீத எண்ணங்கள்னு. ரோட்டில் இருக்கவங்க ஒவ்வொருத்தரும் ஒன்று ஒன்று சொல்லிட்டு போகலாம், அது வந்து நமக்கு தேவையும் இல்லை, அது அவசியமும் இல்லை. இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு இருக்கிறது. தேர்தல் நடைமுறையில் கூட்டணி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அப்போ அந்த கூட்டணிங்கிற ஆப்ஷனை திமுக வந்து சூஸ் பண்ணுது, சரிங்களா? அதில் வந்து எந்த தவறுமே கிடையாது. அதை நீ இப்படித்தான் இருக்கணும்னு யாரும் சொல்ல முடியாது. இப்போ நாளைக்கே இந்தியாவுடைய தேர்தல் நடைமுறை மாறி ஒவ்வொரு கட்சியும் தனித்தனியாக தான் நிற்கணும் அப்படின்னு சொல்லுங்கள், திமுக தனித்து நிற்கும். அதற்காக சீமான் சொன்னால் தனித்து நிற்கணுன்ற அவசியம் இல்லை. ஒன்று, சீமானை சேர்த்துக்கொள்ள யாரும் இல்லை என்பதால் கூட அவர் தனித்து நிற்கலாம். ஏன்னா ஆரம்பத்திலேருந்து நான் சொன்னேன், சீமான் வந்து தனித்து நிற்பதற்காகவே தயாரிக்கப்பட்டவர். அவருடைய வாக்குகள் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அதிமுக ஆட்சிக்கு எதிரான வாக்குகளை பிரிப்பதற்காகத்தான் அவர் முதல்ல வந்து அவர்களுக்கு உதவுவதற்காகவே தான் தனியாக நின்னார். ஏன்னா ஆட்சிக்கு வந்து எதிராக இப்போ நீங்கள் இந்த ஓட்டு திமுகவுக்கு போயிடக்கூடாது. அப்போது வந்து ஒரு 10,000 ஓட்டு அவர் பிரிக்கிறாருன்னா அதன் மூலமாக அதிமுக சில தொகுதிகளில் ஜெயிக்க முடியும். ஆக இப்படிப்பட்ட ஆப்ஷனுக்காக தான் அவர் வந்து தனித்து நிற்பதாக சொல்லி கொண்டிருக்கிறாரே தவிர, தனித்து நிற்பது அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய வீரமான செயல்லாம் இல்லை. கூட்டணியோடு நிற்கிறோம் அப்படிங்கிறதுனால வந்து நமக்கு வந்து பயந்துக்கிட்டு கூட்டணியில் நிற்கிறாங்க அப்படின்னு இல்லை. அரசியலமைப்பு சட்டம் சொல்லுகிறது, அதற்கான வழிமுறை இருக்குது. அதே போல் ஒத்த கருத்துடையவர்களோடு நிற்கிறோம். இப்போ இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தோடு நிற்கிற தோழமை கட்சிகள் பார்த்தீங்க அப்படின்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராக மு க ஸ்டாலின் அவர்கள் 2018 தேர்ந்தெடுக்கப்பட்டதிலிருந்து 19 கூட்டணியிலிருந்து இப்போ வரைக்கும் அந்த தோழமை கட்சிகள் அனைத்துமே ஒரு கட்சி கூட புதிய கட்சிகள் சேருகிறதே தவிர எந்த கட்சியும் விலகலை. அந்த அளவில் வந்து இந்த கூட்டணி வந்து தொடர்ச்சியாக போய்கொண்டிருக்கிறது. அதே மாதிரி அந்த வந்து சந்தித்த அனைத்து தேர்தல்களும் அது வெற்றி பெற்றிருக்கிறது. அப்போ இதன் காரணமாக அச்சப்பட்டு சீமான் ஏதாவது பேசுவார் அப்படிங்கிறப்ப அதை நம்ம பெருசாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை.
ஓகே சார், தமிழகத்தில் இன்றைய சூழலில் ஒரு சலசலப்பை உண்டு பண்ணக்கூடிய அந்த ஒரு நாம் தமிழர் கட்சியின் தலைவராக இருக்கக்கூடிய சீமான் அவர்களுடைய வழக்கை குறித்து பல விஷயங்களை எங்ககிட்ட பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.